நாளைக்கு இன்னைக்கு மதுரை மாநாடா? மதுரை மாநாட்டுல அங்க முகப்புல இருந்த அண்ணா படம் இருக்கு, மத்த படம் எல்லாம் இருக்கு. பெரியார் படத்தை மட்டும் எடுன்னு சொல்லிட்டான். அவன் தான் பெரியார் தான் எனக்கு எதிரின்னு காமிச்சிட்டான். பெரியாரை எடுத்துட்டு இப்ப தாமரை வச்சிருக்காங்க. அவன் கூட்டணி கட்சிக்காரங்களே பெரியார் வைக்காத. இப்ப எல்லாரையும் அம்பேத்கரை ஜெர்னலிஸ்டான், இன்னும் அண்ணா கூட ஜெர்னலிஸ்டுக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார வேணாலும் ஜெர்னலிச்சுப்பான். ஆனா பெரியார் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. அப்ப இன்னைக்கு இந்த கையில தொட முடியாத ஒரு நெருப்பா பார்ப்பானுங்க. எது இருக்கு நெருப்பு துண்டா அப்படின்னு சொன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் அதே மாதிரி இந்த ஹெச் புழைச்சு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அவரு வச்சுதான் நம்ம இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு. மூணாவது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய டார்கெட் நம்ம நிர்மலா மாமி. இப்ப நமக்கு கிடைச்ச டார்கெட் எவ்வளவோ பேசியிருக்க அந்த அம்மா நாடாளுமன்றத்துல எவ்வளவோ பட்ஜெட் எல்லாம் போட்டிருக்கு. 2 தடவை நிதியமைச்சரா இருக்கு. ஆனா நிர்மலா சீதாராமன் பேசுனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிர்மலா சீதாராமன் அடையாளம். என்ன அடையாளம் சொன்னா, நாங்க பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம். அது ஒண்ணுதான் உயிரோடு இருக்கு. ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு ஆள் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஆன்டி பிராமின் உணர்ச்சி இவ்வளவு அதிகமா கிளம்பி இருக்காது. அதனால நிச்சயமா தெரியுது. ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்றான், தன்னுடைய அடையாளம் யாருன்னு காட்டுறான். அத்துமீறி எவ்வளவு முறைகேடு செய்ய முடியுமோ அதை காட்டுறான். அதை மக்கள் எல்லாமே பாக்குறாங்க. அவன் பக்கம் எந்த நியாயமும் இல்ல. அப்ப எதுக்காக அவன் செய்யறான்? அவன் ஒரு பிராமினிசம் அப்படிங்கிறதால செய்யறான். அப்படிங்கிறதால அவன் ஒரு விஷயம். ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்தவரையும் அவர் இன்னைக்கு தெருவுக்கு தெருவு சந்திச்சிட்டு இருக்காரு. அது அந்த நீதிபதி இதெல்லாம் உடஞ்சு போச்சு ஏற்கனவே. அவர் இன்னைக்கு உருவமை தான் கொளுத்துல அடுத்தது. பாக்கி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஜி.ஆர். சாமிநாதன் அதனுடைய துவக்கமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆவணப்படத்தை வெளியீட்டு விழாவாக தொடக்கத்திலிருந்து அவர்கள் இந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். நான் அது 2வது தடவை இந்த ஆவணப்படத்தை பார்க்குறேன். ஏற்கனவே பார்த்துட்ட ஒரு தடவை இந்த படத்தை பற்றி பேசியாச்சு. ஏற்கனவே எங்களுடைய அலுவலகத்தில் இது நடக்குது, தோழர்கள்லாம் வராங்க அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் வந்திருந்தேன். அந்த விஷயத்துக்கு ஆவணப்படத்தை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் அந்த படம் ப்ரொஃபஷனலாக சூப்பர் எடிட்டிங். இந்த படம் பொதுவாக செய்திகள் தகவல்கள் தான் ஆவணப்படம் கொடுக்கும். அரசாங்க ஆவணப்படம் எவ்வளவோ ஆவணப்படம் பார்க்குறோம். இந்த பாபர் மசூதி இடிப்பு கூட ஆவணப்படம்லாம் வச்சதெல்லாம் உட்காந்து பார்க்க முடியல. மணிக்கணக்கில் 1.5 மணி நேரம் ஓடிட்டு இதை ஒரு ப்ரொஃபஷனலாக ஷூட்டிங்காக செய்திகளை தொடர்ந்து அடுத்த எமோஷனை தொடர்ந்து செய்திகள் என்று அந்த கலவையை ரொம்ப அழகா அந்த கான்ஃபிளிக்டை எடிட் பண்ணி இது ஒரு திரைப்படம் பார்க்கறது போல ஒரு எமோஷனல்ல சூப்பரா கிடைச்சிருக்கு. இந்த படம் சூப்பரா கிடைச்சிருக்கு எமோஷனல். அது அடிமக்கள் வாழ்க்கை பண்பாடோட எப்படி இணைந்து நிற்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தை தாண்டி எந்தெந்த பகுதிகளில் இந்த நல்லிணக்கம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி போய் கண்டுபிடிச்சி கேமராவை தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சு அதற்கானதெல்லாம் வச்சு இதை எடுத்திருக்காங்கன்னா இது திருப்பரங்குன்றத்துக்கு மட்டுமே ஒரு படமா அது சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஜேபி உண்டாக்குகின்ற அந்த பகைமை உணர்வை தகர்க்கக்கூடிய, உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை மாற்று உணர்வுகளை, மத நல்லிணக்க உணர்வுகளை, சகோதரத்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்வதில் மகத்தான ஒரு வச்சு இந்த படம் பண்ணிருக்கு. ஆனா இந்த படத்துக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல. ஒருத்தன் வழக்கு போடுவான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். நீதிபதியை பத்தி யாராவது பேசுனீங்களாம்மா, நீதிபதி படம்லாம் வேற காட்டப்படுது. ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்தவரையும் அவர் இன்னைக்கு தெருவுக்கு தெருவு சந்திச்சிட்டு இருக்கிறாரு. அது அந்த நீதிபதி இதெல்லாம் உடஞ்சு போச்சு ஏற்கனவே. அவர் இன்னைக்கு உருவமை தான் கொளுத்துல அடுத்தது. பாக்கி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஜி.ஆர். சாமிநாதனுக்கு. அதனால இதுக்கு நிச்சயமா செய்வாங்க. இந்த உணர்வு மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்துவாங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இதை விரைவாக கொண்டு போகணுமோ அதுக்குள்ள இதை வேகமா நம்ம கொண்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. போயிட்டா யாராவது பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க, அது எங்கேயாவது ஓடிட்டு தான் இருக்கும். அப்புறம் நீங்க என்ன தடை போட்டாலும் எவனை அதை நிறுத்த முடியாது. ஸோ அதை நம்ம ரொம்ப சிவடப் பண்ணோம். அதனால இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப எல்லாருக்குமே அன்னைக்கு நான் பார்த்தப்ப எல்லாருமே அப்படி ஒரு ஒரு பெரிய அமைதியில உறைஞ்சு போயிருந்தாங்க இந்த படத்தை பார்க்குறப்ப. குறிப்பா அந்த அம்மா திருப்பரங்குன்றத்தில் நிசரித்தாங்கிற அந்த காட்சியை பாடுறப்ப இயல்பாகவே அந்த ஒரு உணர்ச்சி எல்லாருக்குமே வந்துச்சு. அவ்வளவு அழகான ஒரு எடிட்டிங் அது. அந்த நிகழ்ச்சியை காட்டிட்டு அந்த அம்மா தொடர்ச்சியா பாடுற அந்த எடிட்டிங் ரொம்ப பிரமாதமான ஒரு எடிட்டிங். அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் அவங்க உணர்வு பூர்வமாக எப்படி எங்களுக்கு இருக்கிற அடையாளத்தை எப்படிலாம் அழிக்கிறீங்க, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா அது இருக்கு. ஸோ அது அதை திரையிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப் புருட்டஸ் நம்முடைய இணையதளத்தில் ஒரு மிக மகத்தான ஒரு புரட்சியான பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு இருக்கிறது. கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையே யூடியூப் புருட்டஸ் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சிங்கிறது ஏதோ ஒரு யூடியூப் நடத்தணும்
அப்படிங்கிற எல்லையோட அது இருந்து விடாமல் யூடியூப் நிகழ்ச்சியை தாண்டி இந்த யூடியூப் ரிட்டர்ஸ் மக்களிடம் சென்று மக்களிடம் கருத்துக்களை சொல்லி மக்களுடைய தயார்படுத்துவதற்கான ஒரு இயக்கமாக சென்று கொண்டு இருக்கிறது என்பதை கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். யூடியூப் ரிட்டர்ஸ் வந்து அந்த பெரியார் எனும் பெருநெருப்பு அந்த டீம் வந்து தமிழ்நாடு முழுதும் போய் பயங்கரமான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டாக்குறாங்க. அது இந்த நடிகர் விஜய் கட்சி, பிஜேபி இவங்கெல்லாம் கிழின்னு ஒரு கிழிச்சு மக்கள்கிட்ட இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வந்து உண்டாக்குனதில் யூடியூப் ரிட்டர்ஸ். அது நாங்கள் திராவிட விடுதலைக்காக நல்லா அவங்கள பயன்படுத்திக்கிட்டோம். எங்களுக்கு முழுமையாக வந்து எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப சகோதரத்துவத்தோட எங்களுடைய அமைப்பில் வந்து ரொம்ப ஒரு உரிமை எடுத்துக்கொள்கிற அமைப்பாக வந்து எல்லாருமே வந்து கலந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்கள் தோழர்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா வந்து அந்த கருத்தியல் தளம் தான் நம்ம எல்லாம் ஒன்றா தானாக வந்து அந்த இணைப்பை உருவாக்குது அந்த கருத்தியல் தளத்தில். அப்போ அந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்களை வந்து யூடியூப் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் இந்த கருத்துக்களை வந்து சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த யூடியூப் ரீல்ஸ் அப்படிங்கிறத வந்து 3வது கட்டமாக செயல் திட்டமாக அவங்க தொடங்குறாங்க. இது ஒரு இயக்கமாக தான் போயிட்டு இருக்கு. அதில் வந்து எது முக்கியமான விஷயமா நீங்கள் இளைஞர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மைனர் வந்து இங்கே எடுத்து சொன்னார். அதாவது ஓபிசி, தலித்து இவங்களோட பிரச்சனைகளுக்காக வந்து ஓபிசி வர்சஸ் தலித் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப வேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அது உண்மை. ஓபிசிகிட்ட பார்ப்பனியம் இருக்கு, வேகமாக இருக்கு, அது உண்மை, அது மறுக்க முடியாது. ஓபிசி பார்ப்பனியத்தை எடுத்து நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் இதற்கான கருத்தியல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணிட்டு இந்த ஓபிசி பார்ப்பனியத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அதனுடைய நோக்கம் வந்து நிறைவேறாது. இது எங்க இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு இந்த கருத்தியல், இதுக்கு வேல்யூஸ் எங்க இருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு, இந்த எந்த கருத்தியல் அடிப்பெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இவன் வந்து ஒரு தன்னையும் ஒரு நியோ பிராமணிசமா மாத்திக்கிறான்ல. அவன் யாரா மாத்திக்கிறான்? நியோ பிராமணிசமா தான் மாத்திக்கிறான். அவன் தன்னை ஒரு பார்ப்பனியமா தானே மாத்திக்கிறான். அவன் வந்து அவன் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை, அவன் கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் வந்து அந்த பார்ப்பனத்தினுடைய சேவகரா மாறி தான் இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படிதான் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அம்பேத்கர் வந்து எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வர்ற இளைஞர்கள்ட்டெல்லாம் குறிப்பாக பல ஜாதி ஒழிப்பு இயக்கங்கள்லாம் வந்து இந்த பார்ப்பனியத்தெல்லாம் வந்து பேசுறதும் கிடையாது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அது தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அந்த அடிப்படையான அடித்தளத்தை நீங்கள் அஸ்திவாரத்தை நீங்கள் தகர்க்காத வரையிலும் இதெல்லாம் வந்து ஒரு ஷேக்கிள் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள்ட்ட வந்து இதை எந்தெந்த வடிவத்தில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவாக தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த இயக்கத்தை நோக்கி வந்துட்டு ஒரு பக்கம் பிஜேபி அந்த அஜெண்டா போயிட்டு இருந்தாலும் இந்த ப்ராட்காஸ்ட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப துல்லியமாக வரலாறுகள்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்து இயக்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமூக மாற்றத்துக்கான இயக்கத்தை நோக்கி ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இன்னைக்கு நிறையா வந்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து ஆண்களை நம்ம தயார் செய்கிறதை விட இளம் பெண்கள் யூத் வந்து இதில் வந்து அதிகமாக வந்து இந்த ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்துவா, ஆன்டி பிராமின் இது வந்து அதிகமாக அவங்க பேசுகிறப்ப தான் மக்கள்கிட்ட வந்து அது பவர்ஃபுல்லாக போய் சேருது. ஏன்னா இன்னைக்கு வந்து யூத்தை வந்து நீங்கள் அவங்க பெண்களிடமிருந்து அது வரணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து இந்த கலை வடிவங்களை பயன்படுத்தி எப்படி வந்து இந்த பிரபகண்டாவை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க திட்டங்கள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திட்டங்களை வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், திட்டங்கள்லாம் வகுத்துக்கிட்டு நம்ம களத்தில் இறங்க முடியாது. நம்ம களத்தில் இறங்கி ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை வந்துட்டு இருக்கிறப்ப அந்த ப்ராசஸில் வந்து புதிய புதிய திட்டங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு அஜெண்டாவை போட்டு வச்சுக்கிட்டு இதுன்னு சொல்லி அப்படிலாம் பண்ண முடியாது. அது அனுபவங்களின் வாயிலாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நடத்தலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து அனுபவங்கள் வழியாக தான் வரும். இப்போ ஒரு கலை வடிவத்தில் நீங்கள் திறந்துறீங்க, அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க, இது அங்கேயும் வந்து ஒரு திரைப்பட கலைத்துறை இயக்குநர்கள், கலைஞர்கள், கலைத்துறையில் என்ன விஷயம் இருக்குது, அது மாதிரி ஒரு கலைத்துறையை வந்து முன்னணியாக வைத்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுல ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கு. கலை வடிவம் தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால் கூடுமான வழியும் நம்ம இந்த திரையில் இயக்கராக இருக்கிறவங்க, நடிகர்களாக இருக்கிறவங்க, இந்த பிரபலங்களாக இருக்கிறவங்க அவங்க வழியாக இந்த விஷயங்கள்லாம் போகுதும், அவங்க துறையில் வந்து எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து சொல்கிறப்ப நம்ம சொல்கிறத விட அதுக்கு ஒரு எஃபெக்ட் நிச்சயமாக இருக்குது. அது ஒரு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம சில புள்ளிகளை வந்து நமக்கு தேவைப்படுது. நாட்டி பிராமணனை நோக்கி போகணும்னு சொன்னால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவனே வந்து செய்கிறதுனால இந்த உணர்வு வந்து எளிதாக உண்டாக்கிடலாம். அதுக்கு ஜிஆர் சாமிநாதனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஜிஆர் சாமிநாதன்கிற ஒரு ஆள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால்
தமிழ்நாட்டில் ஆன்டி பிராமின் உணர்ச்சி இவ்வளோ அதிகமாக கிளம்பி இருக்காது. அதனால நிச்சயமாக தெரியுது. ஏன்னா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான், தன்னுடைய அடையாளம் யாருன்னு காட்டுறான். அத்துமீறி எவ்வளவு முறைகேடு செய்ய முடியுமோ அதை காட்டுறான். அதை மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. அவன் பக்கம் எந்த நியாயமும் இல்லை. அப்போ எதுக்காக அவன் செய்கிறான்? அவன் வந்து ஒரு பிராமினிசம் அப்படிங்கிறதால செய்கிறான். அப்படிங்கிறதால அவன் ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹெச்ராஜா புழைச்சி வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அவர் வச்சு தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு. மூணாவது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய டார்கெட்டு நம்ம நிர்மலா மாமி. இந்த 3 பேரையும் வச்சு தான் இப்போ நமக்கு கிடைச்ச டார்கெட். இதை வச்சுக்கிட்டு தான் இவங்கள வழியாக தான் நம்ம எல்லாத்த இருந்தாலும் நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்க. அந்த அம்மா வந்து நாடாளுமன்றத்தில் எவ்வளவோ பட்ஜெட்லாம் போட்டிருக்கு, 2 தடவை நிதியமைச்சராக இருக்கு. ஆனால் அந்த நிர்மலா சீதாராமன் பேசுனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிர்மலா சீதாராமனுடைய அடையாளம். என்ன அடையாளம்னு சொன்னால், நாங்கள் பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டோம். அது ஒன்று தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கு. அந்த ஐடென்டிட்டி தான் இருக்கு. அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படி பவர்ஃபுல்லாக போய் சேர்ப்பாரு. அப்போ அவன் வந்து அதை காட்டுறப்ப தான் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இதை மாதிரி என்னென்ன எந்தெந்த ஆட்கள்லாம் வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வச்சு அவனை வச்சு டார்கெட் வச்சு பேசுகிறப்ப தான் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடக்குது, நீங்கள் எங்கே சுற்றி வளைச்சி நீங்கள் பார்த்தாலும் அந்த ஒரு புள்ளியில் தான் நடக்குது. பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற ஒரு பிராடு பேசுக்குள்ள வெவ்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள்ள அப்படி இப்படி 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 சுற்றிக்கிட்டே இருக்கு. இது அண்டர் கரண்ட்டு நீரோட்டங்கிறது அங்கே தான் நிற்குது. அது தெளிவாக இருக்கு. தெளிவாக வந்து சீமான் சொல்லிட்டார், என்னுடைய தமிழ் தேசியம் பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியம், பெரியாரை எதிர்ப்பதற்காகவே ஒரு தமிழ் தேசியம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில இன்னைக்கு வந்து பார்ப்பனிய ஆதரவு சக்தியெல்லாம் வந்து நிற்கிது. அப்போ அவன் சொல்கிறான் இது பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியம் அப்படின்னு அவன் வந்து தெளிவாக வந்து வெளிப்படுத்திக்கிறான். பிஜேபி நாளைக்கு இன்னைக்கு மதுரை மாநாட்டில் அங்கே முகப்பில் இருந்த அண்ணா படம் இருக்குது, மற்ற படம்லாம் இருக்குது, பெரியார் படத்தை மட்டும் எடுன்னு சொல்லிட்டான். அவன் தான் பெரியார் தான் எனக்கு எதிரின்னு காமிச்சிட்டான். பெரியாரை எடுத்துட்டு இப்போ தாமரையை வச்சுருக்காங்க அங்கே முகப்பில். பெரியார் தூக்கிட்டாங்க. அவன் கூட்டணி கட்சிக்காரங்களே இது பெரியார் வைக்காத. அப்போ எல்லாரையும் அம்பேத்கரை ஜீரணிச்சிட்டான். இன்னும் அண்ணா கூட அவன் ஜீரணிச்சுக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரை வேணாலும் ஜீரணிச்சுப்பான். ஆனால் பெரியார் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறான். அப்போ இன்னைக்கு வந்து இந்த கையில் தொட முடியாத ஒரு நெருப்பாக பார்ப்பானுங்க எது இருக்குது, நெருப்பு துண்டா அப்படின்னு சொன்னால் பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் வந்து உதாரணம். அவன் கூட்டம் இல்லை, இந்த ஆளுங்களும் அதிமுகங்களும் பெரியார் படத்தை எடுத்துட்டு தாமரை படத்தை வச்சாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து போன வாரம் பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் விடுதலையில் 1952 53 பெரியார் எதனா ஒரு கட்டுரை எடுத்து நிர்மலா சீதாராமன் படிக்கிறாங்க. நீ தமிழ் படித்தா வந்து பிச்சை எடுக்க தான் போவேன், தமிழ் படித்தா உனக்கு என்ன போகுது அப்படின்னு பெரியார் சொன்னதை அந்த விடுதலை 1952 53 ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து தேதி வாரியாக விடுதலையில் அப்படி வந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து பார்லிமெண்ட்டில் வந்து படிக்குது டேட்டோட சொல்லி. அப்போ நீங்கள் பாருங்கள், அதே ஜெராக்ஸ் விடுதலையை வச்சுக்கிட்டு தான் சீமானுங்க மணியும் பேசிகிட்டு இருக்கு. அதே ஜெராக்ஸ் காப்பி வச்சு தான் குருமூர்த்தியும் பேசிகிட்டு இருக்கான். அந்த பட்டியலில் குருமூர்த்தி சேர்த்துக்கணும், குருமூர்த்தியும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ எப்படி ஒரு நெட்வொர்க் வந்து பெரியாருக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய அளவில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்போ பெரியாருங்கிற பேரை மட்டும் சொல்லாமல் பெரியாருடைய தான் அந்த தத்துவம் தான் எதிரி, அதை கடத்தினாதான் இங்கே தமிழ்நாட்டில் அங்கே கால் ஒன்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து தெளிவாக வந்துட்டான். ஆர்எஸ்எஸ் ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பிரச்சனை இருக்கும். அவன் தான் வழிகாட்டுறான் அவங்களுக்கு. அந்த அந்த இது வந்து அவன் கிளியராக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாலாம் வச்சுட்டு இருக்கான். அந்த அடிப்படையில் தான் காயெல்லாம் அவன் நடத்திட்டு இருக்கிற விஷயமா இருக்குது. அப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இளைஞர்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எனவே அந்த கண்ணோட்டத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ் ஒரு வலிமையான யூடியூபராக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து அடுத்த கட்டமாக இந்த ரீல்ஸுக்கு வருது போகிறாங்க. இந்த நீங்கள் துவங்கி இருக்கிற இந்த ரீல்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எங்களை பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய தோழர்கள் வந்து யார் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் எந்த தலைப்பில் கொடுத்தாலும் அதை பற்றி பேசுறது தயாராக இருக்கும். என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, இளைஞர்களாக பேசுறது நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து இப்போ அந்த ஜென்சின்னு சொல்லக்கிறது யூத் ஜெனரேஷன், அவங்கள வந்து வச்சு இல்லை உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்க போகிறவங்களுக்கு வேணால் நாங்கள்லாம் வந்து ஒரு வகுப்பு எடுக்கலாம். அவங்கள வச்சு இளைஞர்கிட்ட பேசினா தான் இளைஞர்கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயமா நான் சொல்லிட்டு, தொடர்ச்சியாக உங்களுடைய இயக்கங்கள் நாங்கள் நிச்சயமாக துறை நிற்போம். திராவிட விடுதலை கழகம் உங்களை தூக்கி சுமக்கும் என்று சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி.